வணக்கம். ஆனால் நாங்கள் இதே மாதிரி ஒரு யாத்திரை வந்திருந்தோம். அதனால அந்த யாத்திரைக்கும் இந்த யாத்திரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு இந்த மார்க்குன்னே நாங்கள் சொல்லலாம். எங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்க போகிறா அப்படின்றது. ராமகிருஷ்ணஹரி, என் பேசுதா. நான் சென்னை ஊரப்பாக்கத்தில் இருந்து இதில் பார்த்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ட்ரிப்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் ஆலந்தி போகணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ராதாவை பார்க்குறச்ச அவள் வந்து இதுதான் லிங்க்குன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போது இந்த இது வந்ததுனால எனக்கு இங்கே வரக்கூடிய குழுப்புனை மூலியமாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன். நீ ஞானேஸ்வர் பற்றி சபரி பற்றி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க. அப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஞாபகம் இருக்கா? ஆலந்தி போனால் கண்டிப்பாக சொல்லு, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. அது அவளோடையே வர்றதுக்கு கிடைச்சதை நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி ட்ரிப்பு போயிருக்கேன். ஆனால் ஒரு சில அசௌகரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் எந்த அசௌகரியத்தையும் பேர் பண்ணிக்கல. ரூம்ஸும் சூப்பராக இருந்தது. அங்கங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், அக்காமடேஷன், இப்படி ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி குட். இந்த மாதிரி ட்ரிப்பு வந்து இன்னொன்று அமையுமான்னு எனக்கு தெரியல. நீ போட்டின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லு. எனக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து கலந்துட்டேன். ராமகிருஷ்ணஹரி, காட் பிளஸ். தர்ஷன் எப்படி கலந்தது? தர்ஷன் சூப்பராக இருந்தது. எந்த இதுவும் இல்லாமல் அழகாக கூட்டின்னு போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் இதாச்சு, லேட் ஆச்சு. டிரான்ஸ்போர்ட்னால ஒரு சில இதை நாங்கள் பேர் பண்ண வேண்டியதாக இருந்ததே தவிர வேறு எல்லா இடத்துலையுமே தர்ஷன் அற்புதம். ஏதாவது மாற்றிக்க வேண்டியிருக்கா நாங்கள் எங்களோட இதில்? இல்லை, உங்கள் இது அப்படியே இருக்கும். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் இது அப்படியே டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ. எங்கெஸ்ட் பர்சன் யாத்திரால இது அப்படியே கையில் எடுத்து ஒன்று எங்கள் குரூப் சார்பில் நீங்களே சொல்லுவீங்க. அதாவது ராமகிருஷ்ணரி, ராதா, தங்கீஸ்வரம், அதாவது பல பஜனைக்கு ஒரு 79 பஜனைக்கு ராமசங்கத்தையெல்லாம் போயிருக்கோம். ஆனால் சில ராமசங்கத்தில் சில ராதா கல்யாணத்தில் தான் சில பேரோட அந்த ஒரு பழக்கம் உண்டாக்கும். அவங்களுடைய பக்தியை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போதே உணர்ந்துருவோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த சங்கரா ஹாலில் வரும்போது ராதா பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம்னா அப்புறம் நான் அங்கேருந்து ப்ரோக்ராம் போனேன். பட் அந்த ப்ரோக்ராமில் அவங்க பேசினது இந்த மாதிரி ஞானேஸ்வரர் நம்ம எங்கள் வீட்டில் இருந்து தங்கியிருக்கார், வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவருடைய பக்தி பிரபாகம்ங்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எல்லோரோடையும் அந்த மாதிரி டூர்லாம் வரும்போது நானே தான் டூர் ஆர்கனைஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இந்த இதில் வரணும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். முதல்ல நான் சத்சங்கத்துக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணும்போது காமனாக எல்லாருக்கும் அனுப்பப்படி இன்விடேஷன் அனுப்புவேன். அப்புறம் மறுபடியும் நீங்கள் வரணும்பா, அப்புறம் கண்டிப்பாக வரணும்னு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அது வந்து நம்மளை வந்து முந்தி தள்ளி போக அங்கே அதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணி எந்த வித நமக்கு பிரச்சனையும் இல்லாமல் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமக்கு ரொம்ப அருமையாக ஒரு முறை அருமையாக நடந்தது எல்லாமே. அதாவது அந்த சவுட்டிங் அந்த இது அப்படி இப்படி எல்லாம் ஒன்று இல்லாமல் சாஃப்ட் ஸ்போக்கன். அதாவது இந்த மாதிரி டூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற வாழ்க்கெல்லாமே அந்த சாஃப்ட் குணம் இருக்கிற அது நானாக அந்த பிட்டல் அந்த மாதிரி அருள் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பல இடங்களுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். இந்த டேக்ஸ் ஸ்கீமிங் கூட சொல்லலாம். ஒருவேளை நான் போன ஜென்மத்தில் நானும் ராதாவும் சிஸ்டர் கொடுத்தனா கூட இருந்திருப்போம். அதனால் அந்த ஒரு பாசமும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் வந்தது. இது எல்லா சார்பிலையுமே, அதாவது எங்களோட வந்த 30 பேர் பன்றிபுரம் போகிறவங்க நாமரன் எல்லாருமே அந்த அவ்வளோ பேருடைய சார்பில் நாங்கள் சொல்கிறது எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. என்ஜாய் பேர்
நல்ல ப்ரோக்ராம் இருக்குது. நமக்கு டைம் கொஞ்சம் வந்து ட்ரெயின் லேட்டுனால நம்மளோட இது வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ண லேட் போச்சு. பரவாயில்ல, இனிமேல் அடுத்த தடவை வரும்போது எப்போ பாக்கி போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சார் தர்ஷன் எப்படி பண்ண அது சொல்லு. தர்ஷன் ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்தது, மறக்க முடியாத நினைவுகளாக இருந்தது. ரெண்டாவது அந்த ஞானேஸ்வரர் டெம்பிள் டெஃபினெட்லி எனக்கு வந்து மறக்கவே இல்லை. மிராக்கள் தான் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரே இந்த டூரில் 2 சிவரோட ஒரு ஆதரவோட ராமகிருஷ்ணகிரி. தேங்க்யூ. அம்மா பேசும்போது சொல்லுங்கம்மா, 2 வார்த்தை சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராதா வந்து 10 years before தெரியும். நான் அவருடைய ஆராதனைக்கு நான் வந்திருக்கேன் சேலத்தில். அவர் ரெகுநாத் பாகவதர் வந்திருந்தா அவருடைய அவகாரம் நடந்தது. என்ன சொல்ல தெரியல. அந்த மாமா சங்கர் மாமா சொன்ன மாதிரி அவர் எனக்கு பர்த்டே ஏதோ ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும். ஏன்னா அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு எனக்கு ஆராய்ச்சி பற்றியே சுத்தமாக தெரியாது. திருப்பி பேசும்போதெல்லாம் ஆராய்ச்சி சொல்லும் போது சரி நம்ம ஞானேஸ்வரர் நம்மளும் போய் தரிசனம் பண்ணுவோம். இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு இருக்கு இல்லையா, நமக்கு இந்த அனுபவம் கிடைக்குதுன்னு சொன்னா நான் இந்த விஷயத்த எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா சரிட்டா அப்புறம் ஆதிகாரி சொன்ன நானும் வரேன், நம்ம அன்றி போட போறோம். அவர் நம்பி ஆதிகாரிக்கு எங்க அம்மா சொன்னா அவ வேற இடத்துல இருக்கா, திருவிழா இருக்கா, அவளும் சரிட்டா சொன்னா 4 பேர் வந்துருக்கோம். ரொம்ப எக்ஸலன்ட் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், எக்ஸலன்ட் ஸ்டே அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஆலங்கிற ஞானேஸ்வருடைய இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த மரம், அந்த ஆலமரம், அதுக்கப்புறம் அந்த பண்ண நம்ம பாத பூஜை அதுல வந்து இந்த நாய் வந்து ரொம்ப பேஸ் இருக்குது. அது நிஜமாவே பாடுறாங்கன்னே நம்ம கிட்ட வந்த மாதிரியே இருக்கு. அது வந்து காட் கிஃப்ட், இந்த மிராக்கிள் தான். அப்புறம் அந்த நாயை காணோம். அந்த நாய் எங்கிருந்து வந்ததே தெரியல. கரெக்டா எங்கிருந்து வந்தது. அந்த பாத பூஜை பண்றது அப்படியே உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்தது. படுத்திருந்தது. நான் பிரசாதம் கொடுத்தோம், பிஸ்கட் கூட சாப்பிடல. நானும் பத்ரி இது கொடுக்கணும் அப்படின்னு அதை கொடுத்தேன். அதை சாப்பிடுது, வேற எதுவுமே சாப்பிடல. அப்புறம் அந்த நாயை காணோம். அந்த பாத பூஜை பண்ணி நானும் தேடிட்டே இருந்தேன், எங்கேயா கிடைக்குமா அந்த நாயை பார்க்கலாம் அப்படின்னு. நாயை காணோம். ஸோ கரெக்டான சமயத்துல பகவான் உண்மையிலேயே இது வந்து மிராக்கிள். இது வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வேணும். அதனால நாங்கெல்லாம் ரொம்ப பாக்கியமா இருக்கோம். ரொம்ப நல்ல சாப்பாடு, நல்ல அரேஞ்ச்மெண்ட், எக்ஸலண்ட். எல்லாரும் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் நான் கொடுப்பேன். 5 out of 5 நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அம்மா சொன்னது புண்ணியம் ஃபுல்லா ராதா சிஸ்டருக்கும் ஆத்துக்காரர் ஸ்ரீ கௌரி சங்கருக்கும் கிருஷ்ணார்பணம் பத்ரிக்கும். ஏன்னா பத்ரியோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. பத்ரி ஆக்சுவலா எங்க அம்மாக்கு நிறைய வாட்டி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அம்மாக்கு எல்லாருமே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வண்டியில ஏற்றி விட்டாலும் அவளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லா குரூப் மெம்பர்ஸும் நல்லா கோஆபரேட் பண்ணா, நல்லா சப்போர்ட் பண்ணா, அதுதான் வேணும். தேங்க்யூ. இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய கிருஷ்ண ஞானேஸ்வரர் நாமக்காரி நிறைய வயசானவங்களுக்காக தான் மெயினாக. ஏன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் இருக்கும், ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டான். பார்த்து கரெக்டாக இது பண்ணுறதுக்கு நம்மளுடைய டீம்லையும் வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே ஸ்ரீனிவாசன் சேலம்லேருந்து வந்திருக்கா. அவரும் நல்ல ஹெல்ப் பண்ணா. ஆஸ்திகாவுக்கு எல்லாமே ரொம்ப அருமை. அந்த டிவோஷனல் இது மற்றபடி ரொம்ப கோஆப்ரேட்டிவ், எந்த இடத்துலையுமே டிலே பண்ணாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போனதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற ஆஸ்திகாஸ் தான். அடுத்தடுத்து உங்களோட
நீங்க வந்திருக்க நம்மளுடைய இதுக்கு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நம்மளுடைய அகாமடேஷன், ஃபுட்டு, தர்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இட் வாஸ் ஹோம்லி, அதெல்லாம் சொல்லணும். எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடும் சரி, ஆல் ப்ரோக்ராம்ஸ் வந்து மயமாக இருந்தது. குறை ஒன்று அக்கா கொடுங்க. தூக்கத்தை கலைக்கிறோம். ராமகிருஷ்ணரி ஃபர்ஸ்ட் வாட்டி நம்மளோட யாத்திராக்கு வந்து ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு தடவை பண்டரிபுரத்துக்கு போயிருந்தோம். என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அங்கே ஆனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்றோம். என் பையன் கூட சொன்னான், என்னம்மா நீ 4 மணி நேரம்லாம் நின்றுவியா அப்படின்லாம் கேட்டான். அதெல்லாம் நாங்கள் முதல்ல ஆனால் ரொம்ப சீக்கிரமே தரிசனம் கிடச்சிது. ஆனால் ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப சந்தோஷம். இதேமாரி மேற்கொண்டு எல்லாம் நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நல்லா மேற்கொண்டு நல்லா இன்னைக்கு நீங்கள்லாம் நல்லா ஆரோக்கியம் சந்தோஷம் நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம யாத்திரைக்கு வந்து இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த யாத்திரைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். எல்லாருமே நாங்கள் இது வரைக்கும் வந்து ஸோ எங்களுக்கே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற எல்லாத்த விட தான் எங்களுக்கு நேற்று வாஸ் ட்ரெயினிங் சென்ஸ் பாண்டுரங்கன் நாங்கள்லாம் அப்படியே ஜென்ரலாக நாட் அ வெரி எமோஷ்னல் டைப் கிடையாது. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த இடம் அதர்வைஸ் வுட் நாட் ஹவ் இந்த இதில்னா நாங்கள் லாங்குவேஜ் பேரியர் உண்டு, ப்ளஸ் எங்கே போகணும் எங்கே தங்கணும் எதுவுமே தெரியாதுன்ற போது இட் வாஸ் otherwise it would not have even thought about coming to this place. So in that way வந்து opened up a new அகாமடேஷன் குரூப்பில் போகிறது ஃபஸ்ட் டைம். பாண்டுரங்கன் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இட்ஸ் ஒன் ஆஃப் மை இதெல்லாம் பார்க்கணும். ஸோ பட் அதை ரீச் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுவோம்னா இருந்தது. ஸோ இந்த குரூப்பில் பாண்டுரங்கர் இருக்குன்னு அதனாலேயே வி செட் ஓகே வி ஆர் ஜாயினிங். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க அக்கா. சில கைங்கரியம் வந்து பகவானுடைய அருளால் பண்ணிட்டு இருக்கோம். சில ஆன்லைன் கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதில் வந்து எங்கள் நாமக்காட்டில் வந்து இவங்க இருக்காங்க. இப்போ நம்ம கூட இந்த யாத்திரைக்கு வந்து வந்திருக்காங்க. ராம் ராம். ராதாம்மா எனக்கு வந்து வேறு சிறப்புக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக இன்ட்ரடக்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் லலிதா, விஷ்ணு, யோகிதா, நாராயண் எல்லா கிளாஸஸ் சேர்ந்துட்டு ரொம்ப நல்லா டீச் பண்ணுறாங்க. நமக்காக ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஃபுல்லாகவே எல்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க நான் வீட்டில் எல்லாம் செய்வாங்களோ நான் எனக்கு தெரியல. மற்றவங்க எல்லாம் கிளாஸுக்கு வரணும்னா எனக்கு சமையலுக்கு வெளியில் போகணும், அது பண்ணணும், அப்படியே அடிக்கடி லீவ் போட்டு நிற்போம்ல. நாங்கள் டூர் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனந்திங்கிற ஊரே நான் கேள்விப்பட்டதில்லை. பட்டிருக்கிறோம் வந்திருக்கேன். இப்போ ஆனந்தி இதெல்லாம் பார்க்கும்போது, நாமத்துவார இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாதுகா அபிஷேகம் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி பண்டிகைக்குள்ள முன்னாடியே ஸ்பெஷல் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு பாண்டுரங்கருக்கா பாதத்தை தொட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாமே. டூர் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்கள் டூர் போடுங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக. அகாமடேஷன், ஃபுட்டு பற்றி சொல்லுங்கள். அகாமடேஷன் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபுட்டும் நமக்கு உடம்புக்கு எந்த ஹார்மும் வராது. அந்த அளவுக்கு நல்லா ஹோம்லி ஃபுட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு நல்லா இருக்கு. சார்ஜ் போயிடுச்சு. ராமகிருஷ்ணன். தேங்க்யூ. ராமகிருஷ்ண ஹரி. ராமகிருஷ்ண ஹரி. சரஸ்வதிமா சொல்லுங்கம்மா. மைக்கு கேக்குதா? ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜாஸ்தி நான் வெளியில் போடவே இல்லை. எவ்வளோ சொன்னான்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கண்டிப்பாக விஷயம் வந்து வந்துட்டு வந்து இந்த பாண்டுரங்கர் படம் கொடுத்தா பாண்டுரங்களே வந்து நான் ஐஷ்ணு இந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ராதாவை வந்து ரகுமாரியே பார்க்குறேன் நான். அப்படியே பாண்டுரங்களே வந்து ஐஷ்ணு வந்து இவ்வளோ நல்ல தரிசனம், நல்ல சாப்பாடு, தங்குற வசதிகள் எல்லாம் கொடுத்து
ஆத்து ஞாபகமே இல்லாமல் 4 நாள் சந்தோஷமாக இருந்துப்போம். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள் சொல்லுங்க மாமா ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி பண்ண விரும்பல. நல்லதை நம்ம திருப்பி சொன்னாதான் செய்கிற வழக்கு உற்சாகம் இருக்கும். ரொம்ப கூடிய வருஷம் நல்ல ஆயுசோட ஆரோக்கியத்தோடு நல்லா ரொம்ப விஷயமா இருக்கணும். என்ன குடும்பமும் எங்களுடைய பிரார்த்தனை. அது நல்லா இருந்தது. இருக்கிறதெல்லாம் சாப்பாடு, அரேஞ்ச்மெண்ட்ஸ், தரிசனம், பாட்டு, ஆத்தங்கிற ஜாலி குடிகள் எல்லாமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணா. எங்களுக்கெல்லாம் நாங்கள் 10-12 வயசுக்கு போயிட்டோம். நாங்கள் எங்களோட நாமக்கால வந்து ஆஸ்திகாஸ் இருக்கிறாங்க. கவிதா அவங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் இல்லை என்ன ட்ரிப் இருந்தாலும் மெயினாக வந்து ஃபுட்டு, ஸ்டே அண்ட் டிரான்ஸ்போர்ட் இது வந்து ரொம்ப நல்லா அமைச்சா வந்து நாங்கள் அது ரொம்ப ஒரு லக்கியான ட்ரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த ட்ரிப்பு அமைச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபுட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு தான் கொஞ்சம் மெயின் ப்ராப்ளம். நார்த்துக்குலாம் வந்தோம்னா நமக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அது ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே ரொம்பவே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தர்ஷனம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுவாமி கிட்டே போயிட்டு துளசி இதெல்லாம் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்ம டைம் லேட் ஆகியுமே வந்து நம்மளால கிட்டக்க போய் சுவாமியை பார்க்க முடிஞ்சது, நம்ம தொட முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இங்கே போதினிமா, ராம் ராம்மா, ராம் 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 கிருஷ்ணன். எல்லாருக்கும் வந்து திஸ் இஸ் அனதர் ஸ்பிரிச்சுவல் யாத்ரா. பட் எங்கள் நாமத்வாருக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் குருவோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இட்ஸ் வெரி 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 ஸ்பெஷல். ஜான்வரியிலேருந்து தான் அம்மாவே எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் எங்கள் வாயிலெல்லாம் வர வச்சு நாங்களும் அதை சொல்லி இப்போ பகவத்கீதா கற்றுருக்கோம். அதுக்கே வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹர். அதுக்குள்ள ஆக்சுவலி எனக்கு வந்து ஞானேஸ்வர் தெரியாது, பண்டர்பூர் தெரியும், பட் ஞானேஸ்வர் தெரியாது. ஸோ அம்மா மூலமாக தான் we have been introduced. We really enjoyed the பாதுகா பூஜா. அண்ட் நான் கங்கையிலே கூட இறங்கினது கிடையாது. இங்கே வந்து எல்லா நதியிலையும் இறங்கியாச்சு. எல்லாமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுட் அகாமடேஷன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல். இந்த ஒரு தர்ஷன்லையும் நம்ம அந்த பஜனோட சுவாமி பார்த்தது வாஸ் தி ஹைலைட்னு நான் சொல்வேன். அண்ட் தேங்க்ஸ் டு கற்பகம் ஃபார் இன்ட்ரடியூசிங் அஸ் டு ராதாம்மா. அவங்களால தான் நாங்கள் இந்த நாமத்வாருக்கு வந்தோம். அண்ட் ஷி ஆல்சோ சாங் ஆல் தி சாங்ஸ். அண்ட் அம்மா கூட டான்ஸ் ஆடினது இது எல்லாமே புதுசு. வீட்டில் வந்து எப்படி நான் ஷேர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நீ டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு அது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது இன்னும் ரொம்ப ஆன்மீகமா எடுத்துட்டு போனது வந்து உங்களுடைய சாங்ஸ் மூலமா தான். உங்களோட பக்தியான அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ நல்லா, அதுவும் அந்த பாத பூஜை பண்ணும்போது அந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க பண்ண பஜனை எல்லாருக்குமே அந்த டைம் போனதே தெரியல. ஏன்னா 7 தடவை பூஜை பண்ணணும். அதனால அந்த டைமே எங்களுக்கு 10வது மாதிரி எப்படி இன்னும் கேட்கணுன்ற அளவுக்கு அவங்களுடைய பாடல்கள் வந்து இருந்தது. கற்பகமா, ராமகிருஷ்ணன், போதினிமா சொன்ன மாதிரி அந்த குருவோட டிராவல் பண்ணி குருவோட குருவை பார்த்துருக்கோம். குருவோட குரு தான் வந்து ஞானேஸ்வர். அந்த குரு பாதுகா பாட்டு தெரியும். அதான் குருவோட குருவை நாங்கள் பார்த்துருக்கோம். அதுல ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பக்த விஜயம் படிச்சிருக்கேன். ஞானேஸ்வரெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆலந்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி லார்ட் டிலே இஸ் நாட் இஸ் டினையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம பகவத்கீதையில படிக்கிறது நீங்க எப்பயும் சொல்றது அந்த அக்செப்டன்ஸ் தான். அதை பற்றி எங்களுக்கு எதுவும் கவலையே இல்லை. நீங்க வந்து டென்ஷன் ஆனாலும் நாங்க பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருக்கும். இப்போ கூட நாங்க அந்த லார்ட்ஸ் டிலேனா இந்த ட்ரெயின் ஜேர்னிலேருந்து நமக்கு டிலே ஆனாலும் அவர் வந்து தரது வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகம் பெஸ்டா எப்பயுமே கொடுப்பாரு. அது வந்து இந்த டைம் டிலே வந்து எதுக்கு சுவாமி கொடுக்குறாருன்னா அதுல நம்ம அவர் மேல இருக்கிற ஃபெய்த்தை பில்டப் ஆகும்.
நம்ம கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அவரை வந்து நம்ம கேரக்டர் அந்த மாதிரி ஃபெய்த் பில்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம அவரை பார்க்குற டைம்ல அவரை கூப்பிட்டு அப்படியே அனுப்பிச்சுப்பாரு. அந்த டிலேவே அது சுவாமி கொடுக்கறது வந்து நம்ம எப்பயுமே ரைட் சென்ஸ்ல எடுத்துட்டு இப்ப கூட நம்ம அந்த ஆதார் கார்டெல்லாம் அவர் செக் பண்ணிடுவாரு. அந்த பேப்பர் என்னோட பேப்பர் அந்த ஸ்லோகா பேப்பரை பார்த்துட்டு அவர் வந்து அதை கேட்டார். அப்ப கூட நாங்க பஜன் ஸ்லோகா அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான் மாதிரி நம்ம ஃபேமிலியில கூட இதை என்ஜாய் பண்ண மாட்டோம். இதை வாங்கினா அதை வாங்க மாட்டோம், இதை வாங்கக்கூடாது, சீக்கிரமா எங்களை போட்டு கொல்லப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருந்தோம், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுட்டு பற்றி சொல்லிடுறோம். ஆக்சுவலி சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா, as is the food, so is the mind. அந்த ஃபுட்டோட இந்த மைண்ட் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ரஜசிக் தமசிக் சாத்விக் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம அந்த சாத்விக் ஃபுட் தான் நம்ம சாப்பிட்டது ஃபுல்லா. ஸோ அந்த சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்டதுனால தான் நம்ம மைண்ட் எங்கேயும் போகாம சுவாமி மேலேயே இருந்தது. அதான் அந்த ஆன்சர்ஸ் ஃபுட். ஸோ இந்த மைண்டுக்கு அதான் அர்த்தம். நம்ம வந்து ஏதாவது காரமா சாப்பிட்டு அந்த வடா பாவ் சாப்பிடணும் சாப்பிடல, வேண்டாம் சுவாமி வேண்டாம் டிசைட் பண்ணி நாங்க வந்து அந்த சாத்விக குணத்திலேயே இருந்து அவர்கிட்ட போற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. இன்னும் துஜாபூர் பவானி சிவாஜியோட சக்தி எடுத்துட்டு போறோம். நாங்க பவானியோட சக்தி நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இந்த எல்லாமே நாங்க அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்ஸ் மட்டும் சொல்லி அது மாறாது. பட் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நாங்க இன்னும் உங்க குருவோட நிறைய டிராவல் பண்ணணும். அது சுவாமி பார்த்துப்பாரு, சுவாமி கொடுப்பாரு. தேங்க்யூ. ராமகிருஷ்ணன் அவ்வளோ யாரும் பெருசா பேச மாட்டேன். கிளாஸுடைய ஆஸ்கார்ஸ் கிட்டலாம் பெருசா பர்சனல்ஸ்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பட் அவங்க கிட்ட நான் நிறைய பேசுவேன், அவங்களும் என்கிட்ட நிறைய பேசுவாங்க. ராமகிருஷ்ண ஹரி ராம் ராம் ராம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா பகவத்கீதையை கத்துக்கணும்னு ஒரு 4 குருட்ட சேர்த்து இன்னும் எனக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் விட்டுட்டேன். எனக்கு பிடிக்கல. அது சுவாமி உங்க மூலமா எனக்கு சொல்லதான் அது அவ சொல்லிதான் உங்களுக்கு நான் வந்தேன். நீங்க இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேனே தெரியாது. நாராயணத்துக்காக சேர்ந்தவோ நீங்க பகவத்கீதையில உடனே சேர்த்துட்டேன். இன்னொன்னுதான் மேபி அவுட் ஆஃப் கான்டெக்ட். பட் என்னன்னா 9:30 to 10:30 எனக்கு எப்பயும் தூக்கம் வராது. நீங்க நைட் சொன்னது இன்னும் சொல்றேன். அதை கேட்டப்புறம் வித்தவுட் மாத்திரை எனக்கு ஸ்லீப்பிங். திரும்பி இந்த 2 நாளும் சாப்பிடலாம். நீங்க வந்து சாமி இது மாத்திரை கூட அந்த 3 நாளும் ஒரு கிளாஸ் 5 நாள் வித்தவுட் மாத்திரை. செகண்ட் வந்து ஷிரடி சச்சரித்தால தான் நான் படிச்சிருக்கேன். நான் இவரை பத்தி ஞானேஸ்வர் பத்தி. ஸோ அதுல அந்த அப்புறம் ஏக்நாத் துக்காராம் எல்லார பத்தியும் படிச்சிருக்கோமே, குட்டி குட்டியா படிச்சிருக்கோமே. அவரை பத்தி நிறைய தெரியாது. உங்க மூலமா உங்க குழந்தை சொல்லலேருந்தே எனக்கு ரொம்ப அது போனது. அது இவ்வளவு சீக்கிரம் பண்டரிபுரம் எனக்கு தெரியவே இல்லை. பண்டரிபுரம் இவ்வளோ சீக்கிரம் வருவோம்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்த வரைக்கும் ரொம்ப ஷீரடிக்க நிறைய வருவோம். இங்கதான் பண்ணதுமா, இங்கதான் இங்கதான் கிடையாது. நான் உங்களே தேர் சுவாமி சொல்லியிருக்கேன். இல்ல எப்போ வருவோம் அப்பதான் நீ வரணும்னு உங்க மூலமா ரொம்ப ரொம்ப இது சாப்பாடு சொல்லவே முடியாதுதாமா. ஆக்கு நீங்க சமைச்சு கொண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பலமா இருந்து நிஜமே சொல்றேன். வெரி மிஸ்டர் கௌரி சங்கர் அண்ட் மிஸ்ஸஸ் ராதா கௌரி சங்கர் சாப்பாடு நீங்க பரமானதுல இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரமாதம். இல்ல ஒரு இதுவும் இல்லை. அப்படி ஒரு மனசார ஸ்டே பண்ணி எல்லா பூஜைக்குமே என்னமோ நான் பாட்டு ஃபோன் பண்ணே போகணும். அவ்வளவுதான். நீங்க சொன்னேன் இல்லையா கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு பண்டரிபுரத்தை, அதோட ஒரு நன்றி. மண்ணை மிதிக்கிறதே பெரிய விஷயம். பூஜை பண்ணினாலும் பண்ணி அவருக்கு தெரியும். அங்கேயும் போய் நீங்க எல்லாருக்கும் துளசி கொடுத்து ரியலி டச்ட் மை ஹார்ட். ஐ டெல்லிங் யூ நவ் ராதாமா. அங்க லட்சுமிலாம் மாட்டிட்டு அவ துளசி எடுத்து உங்க ஆத்கார் கூட சொன்னாரு. இப்ப போய் என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் துளசி கொடுத்து மாதிரி சொல்லி சின்ன 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 திங் யூ ஆர் டேக்கிங் that makes a very big difference and so much thank you. உங்களுக்கு குருவா நான் வந்து நமஸ்காரம் சொல்றேன். பெரியவா I must give my blessings, not my blessings to your family. Thank you so much. சாய்ராம். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. I have to thank not only Guru's family and all the co-passengers also. எல்லாருமே ரொம்ப கோஆபரேட்டிவ். அங்க அந்த நம்ம ஆலண்டி
பாசியில கொஞ்சம் டிலே ஆனது வாஸ் பிகாஸ் ஆஃப் த லிஃப்ட். நம்ம வெயிட் பண்ணி எல்லாரும் போயிட்டு வந்தோம். ப்ளஸ் 4 ஷேரிங்கிறதால ஒரு ரெஸ்ட் ரூம், அதனால தான் எல்லாராலையும் டிலே ஆச்சு. தவிர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் வாஸ் ஆன் டைம். ஸோ வி ஹாவ் டு தேங்க் ஆல் த co-passengers, நம்மளோட எல்லா குரூப்பையுமே வி மஸ்ட் தேங்க். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் டியர் பத்ரி ஃபார் என்டர்டெய்னிங் அஸ் ஸோ மச். நிறைய ஸ்டோரிஸ் அவரும் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, நிறைய கதை சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு ராதாமா ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் அவர் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்றவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒன் செகண்ட் பத்ரி, உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எப்பவுமே சொல்லுவா நம்மளோட ரொம்ப சின்னவரோட இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எனர்ஜி நம்ம கிடைக்கும். ஐ ரிசீவ் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆனஸ்ட்லி ஃப்ரம் யூ கண்ணா சச்சி. இட் இஸ் ட்ரூ. ரொம்ப ரொம்ப நீ இதை என்ன கரெக்ட் பண்ணினாலும் ஐ என்ஜாய் இட். அண்ட் அது வந்து எப்படி சொல்லிக்கிறது, என்ன இது பண்ணினாலுமே மைண்ட் ரொம்ப லைட்டா இருந்தது. ஐ ஃபெல்ட் as though my son was traveling with me. You are also my like my son. உன்னோட பேச என்னோட பேர் என்ன தெரியல, நீ கரெக்டா பண்ணதான்னு சொல்றேன். அதெல்லாம் கட் பண்ணிடு, எடிட் பண்ணிடு. நான் பேரு ஓகே. God bless you immensely. உங்களுடைய career சக்சஸ்ஃபுல்லா வரணும், கிராண்டா வரணும். சாயரா ராமகிருஷ்ணரி. இப்போ எல்லாரோட அனுபவங்கள், எல்லாருடைய கருத்துக்கள் சொல்லியிருந்தா. இப்போ ஒருத்தர் விட்டுடும். Sri Lakshmi from Bangalore. I have been to very close. This is one of the most memorable tour. I had been to Tuljapur as well as Pandharpur earlier, but I really wanted to come along with the tour to Anandi. So it is my dream come true. Thank you so much for inviting me. The food was amazing. I thoroughly enjoyed. The company was really good. I had a wonderful time. I will many more trips to come in future, and definitely try to come by God's grace. Thank you so much once again. Ram Ram. பேசிட்டா ராம் ராம். ராதாம்மா, அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பையனும் எல்லாம் ரொம்ப அவர் சீனிவாசன் பேரும் ரொம்ப நல்லா பேர் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதும் எல்லாமே ரொம்ப நல்லா. லகேஜ் எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு தூக்கிறதுக்கு எல்லாம் வயசானவங்க தான் வந்தோம். அதனால யாருக்குமே எந்த கஷ்டமும் கொடுக்காம அவ்வளோ நல்லா பண்ணாங்க. சுவாமி காரியம் இது மாணவ சேவையே மாதவ சேவான்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க எல்லாம் சர்வீஸ் பண்றீங்க. இது இந்த ஊர் அரேஞ்ச் பண்றதே பெரிய பாக்கியம். நீங்க இவ்வளோ சர்வீஸ் நீங்க பண்றீங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. மாதவ சேவை மாணவ சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. Last but not the least, would like to thank Radhama and the whole family, and thank you so much Bharti for making this trip really memorable. We'll definitely remember you all my lifetime. God bless you, child. ஒரு திங்கரை விட்டுட்டோம், நம்மளுடைய ட்ரிப்போட திங்கர். அவரால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், அவர் பேசணும். அம்மா அந்த பாட்டு பாடணும். ஒரு லைன் பாட்டு. நேற்று நீங்கள் பாடினீங்கல்ல ஒரு சினிமா பாட்டு, அந்த சீனிவாசன் மாமா கூட வந்தார், எம்ஜிஆர் பாட்டு. படம் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். இந்த படத்தை பற்றி எங்கிட்ட ஒரு கதை இருக்கு. என்னன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காலத்தில் மண்டேபுரம் பயிர்களெல்லாம் பிடிக்க போவோம். நாங்கள் போனது கிடையாது. போன ஒரு ஆசை இருந்தது எனக்கு, எங்கள் ஒய்ஃபு நடப்போம் அப்படின்னு. அப்போ ஒரு வேலைக்காரம்மா பூக்காரம்மா வந்தபோது குழந்தை ஒன்று கூட வந்தது. அதோட அது கையில் ஒரு படம் வச்சிருந்தது. ஏதோ ஒரு குறுக்கம் பட்சணம் கொடுக்கும்போது இந்த படத்தை அங்கே வச்சுட்டு அது போயிட்டு ஊர்களுக்கு போயிட்டு திருப்பி படத்தை பார்த்தா வந்து இவருடைய மண்டேபுரம் மாற்றத்தினுடையும் இப்படி படம் வந்து நம்ம படம் வந்துருக்கு வச்சுருந்தோம். அது மண்டேபுரம் ஸ்மார்ட் ஆஃப் ஒரு பூஜா ரூம். அப்புறம் அதுக்கப்புறம் அது வரணும்போது இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. இது மூலமாக இவன் மூலமாக இன்னைக்கு நிறைவேறிருக்கு. ஸோ they have done a very, very, very excellent and good service to everybody in all aspects. A to Z, everything is good. அதனால் இது நல்ல யாத்திரா, நல்ல ஒரு தரிசனங்கள் இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய வரணும். எல்லாருக்கும் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னா நான் வந்து பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு
பாட்டு பார்க்கணும். எம்ஜிஆர் பாட்டு. எல்லாரும் வாழ்த்துற மாதிரியும் எம்ஜிஆர் பாட்டு பாடுவோம். எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க. அதே பாட்டு பாடுங்க. அம்மா மாமி நீங்க பாடுங்க மாமா. மாமி நீங்க அம்மனு இருங்க. நீங்க பாடுங்க மாமா. பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தொகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் யாரோ என்று தாளாட்ட இன்னும் யாரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தொகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று பாலாட்ட இன்னும் யாரோ வந்து தாளாட்ட. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஃபுல்லா பாடிட்டே தான் இருக்கா. நீங்க தான் பேசுறீங்களா? என்னோட